அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் நியூ சிலபஸ் படி ரெடி பண்ணது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் கேட்பாங்க. நான் கண்டிப்பாக கேட்பாங்கன்றதை நீங்கள் நோட் பண்ணி படிங்க. அந்த கான்செப்ட்டில் இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் படிங்க. உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். சார் டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. உண்மையாக நம்ப மாட்டீங்க. மூளைக்கு மூளை என்ன பண்ணுறாங்கன்னா டிஆர்பி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி எல்லா பேருமே படிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு தூங்கிடாதீங்க. ஸோ ப்ரிப்பரேஷனில் இருங்க. உங்களுக்கு இப்போ என்றைக்கு வேணாலும் டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வரும். வந்து அடுத்த 3 மந்த்தில் உங்களுக்கு எக்ஸாம் அலாட்மெண்ட் வந்துடும். ஸோ 60 டேஸ் நோட்டிஃபிகேஷன் அந்த 60 டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக எக்ஸாம் நடத்துறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷன் வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் படிச்சுட்டே இருங்க. லாங் டைம் ப்ரிப்பரேஷன் ரொம்ப சப்போர்ட் பண்ணோம். ஸோ நிறைய பேர் சேனல் பார்த்துட்டு சார் நீங்கள் போடுற எல்லா வீடியோவும் நான் ரெகுலராக பார்த்துட்ருக்கேன் சார், நிறைய ஐடியாஸ் கொடுக்குறீங்க, ரொம்ப நல்லாயிருக்கு சார், நாங்கள் ப்ரிப்பரேஷனில் இருந்துகிட்ருக்கோம், நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டே இருங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்சில் நிறைய இது போல் இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறோம். டெஸ்ட் பேட்ச் போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு வந்து எவ்வளோ கொஷின்ஸ் நம்மளால் கரெக்டாக அட்டன் பண்ண முடியுது, எந்தெந்த ஏரியாவில் நம்ம வீக்காக இருக்கிறோம் அப்படின்றது உங்களால் எவலேட் பண்ணிக்க முடியும், உங்கள் செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிட்டு வராங்க. ஸோ நீங்கள் ரெகுலராக டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள். ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோம், ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போது நம்ம என்ன நினைப்போம்னா எல்லா பேருமே அந்த டிஆர்பி நோட்டிஃபிகேஷனை வெயிட் பண்ணுவாங்க, அந்த டைம் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. எல்லாருமே அங்கங்கே ஸ்டடியால் ரெடி பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ படிச்சுட்ருக்காங்க. அப்படி படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. டிஸ்கஸ் பண்ணி படிங்க, நிறைய கற்றுக்கலாம். டிஸ்கஷன் இல்லாமல் நம்ம ஒரு எக்ஸாம் அச்சீவ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நம்ம பண்ணுற தப்பு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சொல்லி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ டிஸ்கஷனில் இருங்க. அதே போல் டெஸ்ட் கொஷினை போட்டு குரூப்பாக உட்காந்து சால்வ் பண்ணுங்கள். சிங்கிளாக அடிக்காதீங்க. ஏன்னா ஒருத்தருக்கு தெரிஞ்ச கான்செப்ட் இன்னொருத்தருக்கு தெரியாமல் போகலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது இந்த மெத்தடில் போடுறா அதுக்கு ஆன்சர் வரும் அப்படின்னு அவங்க படிச்சிருப்பாங்க, அந்த ஐடியா அப்ளை பண்ணலாம். ஸோ குரூப் டிஸ்கஷனோட டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணி படிங்க. உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே ஃபைன். இந்த ப்ராப்ளம் எப்படின்றத பாருங்கள். த நம்பர் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் d⁴y / dx⁴ - d² by dx² = 0. Option A 1x e power x square. Option B 1x e power x - x. Option C 1x e power x and x e power x. Option D 1x e power x e power - x. ஸோ இந்த 4 ஆப்ஷன் எதுன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கணும், அது எல்லாமே லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஸோ லீனியர்லி இண்டிபெண்டன்ட்ன்றது உங்களுக்கு டெஃபினிஷன் தெரியும். ஸோ அது வேணால் ரீகால் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் வீடியோ கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. லீனியர் அல்ஜிப்ரா பொறுத்தவரைக்கும் லீனியர் டிபெண்டன்ட் கான்செப்ட் ரொம்ப பெரிய லெவல் கான்செப்ட். ஸோ அதை நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கணும். பெரிய லெவல் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா படிக்கிறதுக்கு சிம்பிளாக இருக்கும், பட் அதோட அப்ளிகேஷன்ஸ் அந்த லீனியர்லி டிபெண்டன்ட் கான்செப்டை வச்சு தான் நிறைய தியரம்ஸ் சால்வ் பண்ணுவோம். நேம்டு தியரம் நிறைய அடிப்போம். ஏன் உங்களுக்கு வந்து ரேங்க் நலிட்டி தியரெல்லாம் வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டார்ஸ், அப்புறம் டைமென்ஷன் ஆஃப் த வெக்டார் ஸ்பேஸ், அதாவது கோஷன் ஸ்பேஸோடைய கான்செப்ட் எல்லாத்தையும் வச்சு நம்ம ப்ராப்ளம் போடுறோம் அப்படின்னாவே, இல்லை தியரம்ஸ் ப்ரூவ் பண்ணுறனாவே நம்மளுக்கு வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டார்ஸ் வந்து ஆல்வேஸ் நமக்கு தேவை. எந்த ஒரு ஃபைனல் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸில் நம்ம பேச ஆரம்பித்தாலும் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் நம்மளுக்கு அவசியம். ஸோ அது மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய செட் ஆஃப் சொல்யூஷன் வந்து ஒரு வெக்டார் ஸ்பேஸை ஃபார்ம் பண்ணணும். அந்த வெக்டார் ஸ்பேஸோட டைமென்ஷன் 4 இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றுத்தையும் கனெக்ட் பண்ணி படிச்சிங்கன்னா நிறைய கற்றுக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். சொல்யூஷன் இப்போ ஜென்ரலாக நம்ம d/dx இந்த டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் நம்ம என்ன டினோட் பண்ணுவோம், டின்னு டினோட் பண்ணுவோம். அதே போல் d² / dx² இந்த டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டரை வந்து d² டினோட் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணி இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் d⁴y / dx⁴ - d²y / dx² = 0. ஓகே, ஸோ இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்னா d⁴ - d² × y = 0ன்னு எழுதிக்கலாம். கரெக்டாக இந்த ஆப்ரேட்டரோட டெஃபினேஷனாக நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே ஃபைன். இதுலேருந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுங்க. ஆக்சிலரி ஈக்குவேஷன். ஸோ ஆக்சிலரி ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா m⁴ - m² = 0. ஸோ இதில் வந்து m² ஃபேக்டர் காமன். ஸோ m² - 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் ஈக்குவல்னா எதர் ஒன் ஆஃப் தம் 0. ஸோ m² = 0, அப்போ m² - 1 = 0, எதர் ஒன் 0. ஓகே, இதோட ரூட்ஸ் ஆக்க 2 டைம்ஸு. அப்போ m = 0, 0. ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா +or -1. ஓகே, அப்போது செட் ஆஃப் ரூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஸோ m = 0, 0, 1, -1ன்னு கிடைக்குது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஜெனரல் சொல்யூஷன் எழுதுகிறோம். ஏன்னா இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஹோமோஜினியஸ் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் 4th ஆர்டர். ஸோ இது நான் ஹோமோஜினியஸ் பார்ட் கொடுக்கல, ஏன்னா இது இந்த ரைட் ஹேண்ட் சைடு 0 கொடுத்துட்டாங்க. ஸோ ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 4th ஆர்டர், ஃபர்ஸ்ட் டிகிரி 4th ஆர்டர், லீனியர் தான், பட் இது 4th ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகே ஃபைன். இப்போது இதனுடைய ஜெனரல் சொல்யூஷன் பாருங்களேன்.
ஸோ என்ன சொல்லியிருக்காங்க ரூட்ஸ் பார்த்துங்க எங்களுக்கு m ஈக்குவல் டு 0, 0, 1, -1 கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ரிப்பீட்டட் ரூட்ஸுக்கு ஒரு ஐடியாஸ் இருக்குது, டிஸ்டிங் ரூட்ஸுக்கு ஒரு ஐடியா இருக்குது. அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண வேண்டியதான். ஸோ ரிப்பீட்டட் ரூட்ஸோடைய காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் சும்மா y1 நான் டிஃபைன் பண்ணுறேன். c1 + c2x இன்ட்டு e பவர் லாம்டா எக்ஸ். இது வந்து ரிப்பீட்டட் ரூட்ஸ் ஆஃப் லாம்டா. ஸோ லாம்டா வந்து 2 டைம்ஸ் அக்கர் ஆகுதுன்னு இங்கே லாம்டா வந்து 0. அப்போ என்ன பண்ணுவீங்க y1 ஈக்குவல் டு c1 + c2x இன்ட்டு e பவர் 0 போடுவீங்க. e பவர் 0x டைம்ஸ் 1ன்னு வந்துடும். ஸோ அப்போ c1 + c2x. ஸோ இந்த செட் ஆஃப் ரிப்பீட்டட் ரூட்ஸுக்கு இது. ஸோ டிஸ்டிங் ரூட்ஸுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா y2 எழுதுறேன். ஸோ நான் இது வந்து ஆல்ரெடி c1 c2 கொடுத்துரும். ஸோ c3 இன்ட்டு e பவர் லாம்டா 1x ப்ளஸ் c4 e பவர் லாம்டா 2x இப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ லாம்டா 1 பார்த்தீங்கன்னா 1, லாம்டா 2 பார்த்தீங்கன்னா -1 டிஸ்டிங் ரூட்ஸ்க்கு. ஸோ எந்த ஆர்டர் டிஸ்டிங் ரூட்ஸ் கொடுத்தாலும் இந்த ஆர்டரில் நீங்கள் அப்படியே கன்டினியூ பண்ணி எழுதிக்க வேண்டியதான். ஸோ y2 பாருங்கள் c3 e பவர் x ப்ளஸ் c4 e பவர் -x. ஓகே, இப்போது ரெண்டு சொல்யூஷன் நம்ம கம்பைன் பண்ணுறோம். y1 y2 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரல் சொல்யூஷன் பாருங்கள் என்ன கிடைக்கும், y ஈக்குவல் டு y1 ப்ளஸ் y2. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, c1 ப்ளஸ் c2x plus c3 e power x plus c4 e power -x. ஓகே, exponential power of -x. ஸோ இதில் உங்களுக்கு தெரியுது இந்த ஸ்கேலரை இந்த ஸ்கேலர் பாருங்களேன், c1 times 1 plus c2 times x plus c3 times e power x plus c4 times e power -x. ஸோ எந்த ஒரு சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் இக்குவேஷனையும் y வந்து என்னோட சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் இக்குவேஷன் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்த இண்டிபெண்டன்ட் வெக்டார்ஸை கன்வெர்ட் பண்ணு. அதை ஸ்பேன் செட் ஆஃப் எழுதலாம். என்னது 1, x, e power x, e power -x. ஸோ இதனுடைய ஸ்பேன் செட் அப்படி தான் என்னுடைய ஜென்ரல் சொல்யூஷன். ஸோ ஃபேமிலி ஆஃப் செட் ஆஃப் சொல்யூஷன் வந்து ஸ்பேன் ஆஃப் தீஸ் வெக்டார்ஸ். ஓகே, 1, x, e power x, e power -x. இப்போது இது வந்து லீனியர்லி இண்டிபெண்டா அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லைங்களா? ஏன்னா நம்ம சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், பட் அது லீனியர்லி இண்டிபெண்டாக செக் பண்ணுறது ராங் ஸ்கேன் போக வேண்டியது தான். ஆல்ரெடி நீங்கள் ராங் ஸ்கேன் படிச்சிருப்பீங்க. ஸோ என்னென்ன y1, y2, y3, y4. ஸோ 4 செட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து இதனுடைய ராங் ஸ்கேன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, y1, y2, y3, y4. அதே போல் y1 dash, y2 dash, y3 dash, y4 dash. அதே போல் y1 double dash, y2 double dash, y3 double dash, y4 double dash. அப்புறம் y1 triple dash, y2 triple dash, y3 triple dash, y4 triple dash. ஓகே, ஏங்க சார் ஃபோர்த் n-1 வரைக்கும் நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஃபோர்த் ஆர்டர் டிஃபரன்ஷியல் இக்குவேஷனா 3 டைம்ஸ்க்கு நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணி இந்த ராங் ஸ்கேன் டிட்டர்மெண்ட்டை கண்டுபிடிச்சிடணும். ஸோ போட்டு பாருங்கள், கண்டிப்பாக இது வந்து நான் ஜீரோவாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள், ஏன் நான் ஜீரோன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு தெரியும் ராங் ஸ்கேன் நான் ஜீரோ வந்தால் அந்த செட் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் இக்குவேஷன் வந்து லீனியர்லி இண்டிபெண்டண்டாக இருக்கும். அது ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப். ஸோ in homogeneous higher order differential equation எடுத்துக்கிட்டிங்கன்னா n செட் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன்ஸ் வந்து ஹோமோஜினியஸ் பார்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா அது வந்து லீனியர்லி இண்டிபெண்டனா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் தி ராங் ஸ்கேன் இஸ் நான் ஜீரோவாக இருக்கும். ஸோ அதுதான் ரிசல்ட்டு. ஸோ நோட் பண்ணி படிங்க. ஸோ அப்போது நீங்கள் y1 வந்து 1ன்னு எடுத்துக்கோங்க, y2 வந்து xன்னு எடுத்துக்கோங்க, y3 வந்து e power xன்னு எடுத்துக்கோங்க, y4 வந்து e power -xன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இதனுடைய செட் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செட்டை போட்டு ராங் ஸ்கேன் கண்டுபிடிச்சிங்கன்னா லீனியர்லி இண்டிபெண்டண்ட்டாக வரும். அப்போது இந்த லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் இக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 1x e power x, e power -x. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஆப்ஷன் கரெக்டாக ஆகுது பாருங்கள், 1x e power x, e power -x. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸோ இந்த செட்டை வச்சு ஃபார்ம் பண்ணுற ஃபேமிலி ஆஃப் சொல்யூஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வெக்டார் ஸ்பேஸை ஃபார்ம் பண்ணும். ஏன்னா ஜீரோ சொல்யூஷன் ஆல்சோ ட்ரிவியலாக இருக்கும். ஸோ ஜீரோ வந்து ஒன் ஆஃப் த சொல்யூஷன். ஸோ உங்களுக்கு இதை வச்சு எந்த காம்பினேஷன்ஸ் நீங்கள் எழுதினாலும் இட் வில் பி a சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் இக்குவேஷனாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது எந்த மாற்றமும் கிடையாது, செக் பண்ணி பாருங்கள். அப்போ அந்த செட் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் இக்குவேஷன் ஃபார்ம் வெக்டார் ஸ்பேஸாக இருக்கும். ஆஃப் டைமென்ஷன் வந்து 4. ஓகே, ஸோ செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு க்ளூ மாதிரி கொடுக்குறேன், நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய க்ளூஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். நான் அடுத்தடுத்து வீடியோ கொடுக்குறேன். இதுக்கு ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் எங்கள் பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு டிஆர்பி வீடியோஸ், காலேஜ் டிஆர்பி, பிஜி டிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி, அப்புறம் டிஎன் செட்டு ரிலேட்டடாக மொத்த வீடியோ பாருங்களேன். அவ்வளோ வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பிளேலிஸ்ட்டில் தான் நீங்கள் போய் பார்க்கணும். எல்லாமே பிளேலிஸ்ட்டில் ஆட் ஆகிருக்கும். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீடியோஸ் இருக்கும். வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்து நீங்கள் நிறைய கான்செப்டை கற்றுக்குங்க. இதை நீங்கள் பேசிக் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா சிஎஸ்ஆர் எக்ஸாம்லாம் ஒன்றுமே கிடையாது, அசால்ட்டாக கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, என்னுடைய பேசிக் ஸ்டார்டிங் ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா டிஆர்பி தான். ஸோ டிஆர்பி லெவலில் நான் ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பித்தேன். ஆட்டோமேட்டிக்காக சிஎஸ்ஆர் ரொம்ப கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகே, ஸோ இதுதான், நீங்கள் நல்லா படிங்க. ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணுறது எப்போவுமே உங்களுக்கு வந்து வீண் போகாது. கண்டிப்பாக எங்கன்னா ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக கை கொடுக்கும். அது உங்களுக்கு பெரிய லெவலில் கொண்டு போயிடும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.